அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஒரு குழந்தை நமக்கு பிறப்பான், அவர் வலிமை மிகு இறைவன் என அழைக்கப்படுவார். உலகில் எல்லா குலங்களும் அவரில் ஆசி பெறும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாளைய தினம் இரவு திருப்பலி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மாபெரும் பிறப்பின் நிகழ்வை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடப் போகிறோம். அதற்கு முந்தின நாளாகிய இன்று அன்னையாம் திருச்சபை திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு நிகழ்வை நமக்கு வெளிப்படுத்துகிறது. திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு நிகழ்வு அவருடைய பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய உறவினர்களுக்கு மட்டுமல்ல, அந்த பகுதியை சார்ந்த அனைவருக்கும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கொடுக்கப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. இறைவனுடைய பராமரிப்பு, இறைவனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய வழிநடத்துதல், இறைவன் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்பதையும், இறைவன் நம்மை ஆழமாக அன்பு செய்கிறார் என்பதையும் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் வழியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அற்புதமான இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த பரிகார பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறதால் சக்கரையா எலிசபெத் மட்டுமல்ல, நம் அனைவரையும் இறைவன் ஆழமாக அன்பு செய்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புகளுக்கு தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்ற மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவே, வானு தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம் திருமகன் மனிதரான பிறப்பு விழா நெருங்கி வருவதை உணர்ந்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கன்னி மரியாவிடமிருந்து மனிதராய் பிறந்த எம்முடைய குடிகொள்ள திருவுளவான எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுமான வார்த்தை உம் தகுதியற்ற அடியார்களாக எங்களுக்கு இரக்கத்தை தருவதாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 4 மற்றும் பிரிவு 4 இறை திருவசனம் 5 முதல் 6 முடிய. படைகளின் ஆண்டவர் கூறியது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன்.
அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்றார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவரக்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கிய பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும். இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திரும்புமாறு செய்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 25 இறைத்திரு வசனங்கள் 4 முதல் 5 மற்றும் 8 முதல் 9 மேலும் 10 முதல் 14 முடிய. பல்லவி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தம் வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போர்க்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே குறித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். பல்லவி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூலைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினர் அனைவரோடும் சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி
குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உன் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி செய்கை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுவலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்பில் அடைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் நிறுத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பலியின் முன்னிலையில் சொன்னது போல நாளைய தினம் இரவு திருப்பலியிலே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு பெருவிழாவை நாம் கோலாகலமாக கொண்டாட போகிறோம். மகிழ்ச்சி உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே எழுந்து இறைவனிடம் இதயத்திலே ஏற்று ஒரு ஆனந்தத்தோடு இந்த நாளை நாம் வரவேற்க நம்மை தயார் செய்து கொண்டிருக்கின்ற தருணம் இது. அதற்கு முன்னதாக அன்னையாம் திருச்சபை இன்னொரு பிறப்பை நினைவுபடுத்தி நம்மை இன்னும் ஆண்டவருடைய கைவன்மை எப்படிப்பட்டது என்பதை சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஏற்கனவே அடிக்கடி மறையுரையில் கூறியிருப்பேன். அன்னையாம் திருச்சபையிலே பிறப்பு பெருவிழா என்று சொல்லப்படுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முதன்மை இடமாக காணப்படுகிறது. அதன் பிறகு திருச்சபையில் காணக்கூடிய அனைத்து புனிதர்களுடைய விழா என்பது அவர்களுடைய இறப்பு தினத்தை தான் விண்ணகத்தினுடைய பிறப்பு விழா என்று நாம் மகிழ்ச்சியோடு அவருடைய இறப்பு தினத்தை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தாய் திருச்சபையிலே இன்னும் 2 நபர்களுடைய விழாவை, பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். அது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா. அதோடு இணைந்து ஜூன் மாதம் 24ஆம் தேதி திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவையும் கொண்டாடுகிறோம். ஆக இயேசுவுக்கு அடுத்தது பார்க்கிற பொழுது இந்த 2 நபர்களுமே கடவுளுடைய பார்வையில் எந்த அளவுக்கு ஒரு தனித்துவத்தை பெற்றிருக்கிறார்கள், ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு திருச்சபையில் இந்த 2 நபர்களுக்கு மட்டும் தனிப்பட்ட விதத்தில் பிறப்பு விழாவை கொண்டாடுவதை நாம் காண முடிகிறது. இது ஒருபுறம் இருக்க, இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் செய்தி இன்று நம்ம கொடுக்கப்படுடைய காரணம் என்னவென்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இறைவன் மீது எந்த அளவிற்கு நாம் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறோம், விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே மறையுரையிலே நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி இயேசுவினுடைய பிறப்பின் செய்தியை வெளிப்படுத்துகிறார். அதே போல வானக தூதர் செக்கரியாவுக்கு ஆலயத்தில் பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது செக்கரியாவுக்கும் அவர் மகன் பிறக்க போகிறது செய்தி சொல்லப்படுகிறது. அன்னை மரியாளுக்கு தனித்துவமும் செக்கரியாவுக்கு தண்டனையுமாக அவருடைய கட்டப்பட்டது என்பதை நாம் வாசிக்க கேட்போம். இது எதை குறிக்கிறது என்றால், சாதாரண ஒரு பதிலைத்தான் நாம் காண முடியும். திருமணம் முடிவதற்கு முன்னதாக ஒரு பெண்ணானவள் கணவனை அறியாமல் குழந்தை பெறுவது மிகவும் கடினம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒரு கன்னி பெண் தனித்துவத்திலே கருவுற்றிருக்கிறாள் என்றால் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது அவளை கண்ணால் எரிந்து கொள்ளும் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மையே, அன்னை மரியாளும் அறிந்த உண்மையே. இந்த அடிப்படையில் தான் அன்னை மரியாள் கபிரியேல் தூதரிடம் கேள்வி எழுப்பினால் அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்பட்டது. ஆனால் செக்கரியா முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுக்க போகிறார் என்று சொன்ன உடனே செக்கரியா புன்னகையுடன் ஒரு கேள்வி எழுப்புகிறார், இது எப்படி சாத்தியமாகும் என்று. ஆண்டவருடைய பலிபீடத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற
வேதத்தை நன்கு அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தையா? அவர் எழுப்புகின்ற கேள்வி இது சாத்தியமா என்பதுதான் இறைவனுடைய பார்வையில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு முடிகின்ற வரையில் உன்னுடைய நாள் கட்டோடு இருக்கும். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்புக்கு பிறகுதான் உன்னுடைய நாள் கட்டவிழ்க்கப்படும். இந்த இரட்சதி வாசகம் அதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. குழந்தைக்கு என்ன பெயரிடப் போகிறீர்கள் என்பதை எலிசபெத்திடம் கேட்டார்கள். யோவான் என்று சொன்னார். அவர்கள் ஆச்சரியத்தில் கேட்கிறார்கள். உறவினர்களுக்கு அந்த பெயர் இல்லை என்று சொன்னார்கள். செக்கரியாவிடம் கேட்கிற பொழுது கூட எழுது பலகை ஒன்றை கேட்டு யோவான் என்ற பெயர் சொன்னார். அப்பொழுதுதான் அவருடைய நாள் கட்ட விழுந்தது. அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனென்றால் இந்த குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றிருக்கிற ஒரு குழந்தை என்றால் அது இந்த மண்ணுலகிலே ஒரு அரசனை போல வாழக்கூடிய குழந்தை அல்ல. மாறாக இந்த மண்ணுலகில் அனைவரையும் விட கடைநிலையில் தள்ளப்பட்டக்கூடிய குழந்தையாகத்தான் காணப்படும். எல்லோரையும் விட மிகவும் கொடிய வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட கூட குழந்தையாக கூட அந்த குழந்தை தள்ளப்படும். இயேசு சிலுவை மரணத்தை சந்தித்தான். திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டான். அன்னை மரியாள் தன் மகனுடைய மரணத்தை நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய அளவிற்கு அவளுக்கு உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு வாழ் ஊடுருவியது. ஆண்டவருடைய கைவன்மை என்பது பெருமைக்குரிய விஷயம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த கைவன்மையை பெறுகிற பொழுது இந்த உலகத்தினுடைய பார்வையிலே தோல்வியை சந்திக்க தோன்றாலும் இறைவன் நம் அனைவரையும் கைவிட்டு விட மாட்டார், நம்மை காப்பாற்றி வழிநடத்துவார் என்ற செய்தியை தான் இன்றைய திருவழிபாடு சொல்லுகிறது. திருமுழுக்கு யோவான் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றாரோ அந்த கைவன்மை பெற்ற குழந்தையை பார்ப்பதற்கு அந்த சமுதாயமே ஓடி வந்து ஒரு மாறுபட்ட குழந்தையை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார்களோ அதே போல நீங்களும் நானும் இறைவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருக்கிறோம். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நாட்களை கடந்து செல்லுகிறோம்? அன்னை மரியாளை போல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இறைவன் எனக்குள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? அல்லது செக்கரியாவை போல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பல நேரங்களிலே இறைவனுடைய பராமரிப்பின் மீது இறைவனுடைய அன்பின் மீது நமக்கு சந்தேகங்கள் எழுகிறதா? ஒருவேளை அன்னை மரியாளை போல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்தால் ஆண்டவரோடு மகிழ்ச்சியிலே நாளைய தினத்தில் அவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவோம். ஒருவேளை செக்கரியாவை போல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பல நேரங்களில் தயக்கமும் சந்தேகங்களும் ஏற்பட்டால் இதோ இன்றைய நாளிலே மன வருத்தப்பட்டு அவற்றுக்கான மன்னிப்பை பெற்று நாளைய தினத்தினுடைய சிறப்பு பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நம்மையே தயார் செய்வோம். இறைவன் உங்களை என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகில் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையில் இருந்த நாள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தில் விளைவு மனித உழைப்பில் பயணமான அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகினரை வானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை மதிப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பொலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு இறை வழிபாட்டில் நிறைவை தருவி காணிக்க உமக்கு முழுமையான மகிழ்வை அளிப்பதாக. அதனால் மீட்பரின் வருகையை நாங்கள் தூய்மையான மனதோடு கொண்டாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லக்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரை மகிழ்வு எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் பெரியறையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து மாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்றாகவே முடியாமையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவோமை வேண்டுகிறதை மாறு. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளி தமது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நினைவுகொழியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையாளர்களிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு திருமகளில் ஏற்றுடன் எங்கள் அனைவர் மீது பெருக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பர் மற்றும் இவ்வுலகிலும் அப்புகதவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவுடன் நாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுவோம். உமது இரக்கத்திற்குதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்தொழ்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கின்றேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால்
நான் அவரோடு உள்ளே சென்று அவரோடு உணவருந்துவேன், அவரும் என்னோடு உணவருந்துவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது அமைதியை கனிவாய் எங்களுக்கு அளித்தருளும். அதனால் பெருமகிழ்ச்சி தருமது திருமகன் வரும் பொழுது எரியும் விளக்குகளோடு அவரை எதிர்கொள்ள தகுதியுடன் காத்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.